பிப்ரவரி 8 பொதுக்காலம் 5ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 5ஆம் பிரிவு 13 முதல் 16 முடிய இறை வார்த்தைகள். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிபடும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலைமேல் இருக்கும் நகர் மறைவாயிருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்குத்தண்டின் மீதே வைப்பர். அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். அரண்மனை காய்கறி தோட்டத்தை அரசர் பார்வையிடச் சென்றார். அவருடைய பிரதானிகள் அவருக்கு பின்னர் சென்றனர். அரசர் செடியிலிருந்து ஒரு கத்தரிக்காயை பறித்து அதன் அழகை வர்ணித்தார். எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள்! பளபளவென்று மினுமினுப்பு, எவ்வளவு அருமையான நிறம் என்று புகழ்ந்தார். ஆமாம் ஆமாம், காய்கறிகளிலேயே சிறந்ததாக அல்லவா இறைவன் இதை படைத்திருக்கிறார் என்று பிரதானிகள் ஒத்திசை பாடினார்கள். பின்னர் அரசர், ஆனால் ருசி அவ்வளவாக நன்றாக இருக்காதே, அதிக சத்தும் இல்லையே இந்த கத்தரிக்காயில் என்று அரண்மனை வைத்தியர்கள் சொல்லுகிறார்களே என்றார். உண்மைதான், உணவுப் பொருள்களிலேயே மோசமானது இந்த கத்தரிக்காய் தான். கத்தரிக்காயை சாப்பிடுவதை விட விஷத்தையே சாப்பிடலாம் என்று அரசருக்கு மீண்டும் ஒத்திசை பாடினார்கள் பிரதானிகள். அரசர் பிரதானிகளை சற்று அதிருப்தியுடன் பார்த்து, நீங்கள் விசித்திரமானவர்கள். நான் புகழும்போது நீங்களும் புகழ்கிறீர்கள், இகழ்ந்தால் அதைவிட கேவலமாக பேசுகிறீர்கள். நீங்கள்லாம் எவ்வகையான மனிதர்கள் ஐயா என்று சாடினார். அதற்கு பிரதானிகள், அரசே, நாங்கள் உங்களுடைய உப்பை தின்கிறோம், கத்திரிக்காயினுடைய உப்பை அல்ல. ஆகவே உங்களுக்குத்தான் ஒத்திசை பாடுவோம் என்று பதில் அளித்தனர். யாருடைய உப்பால் வளர்கிறோமோ அவருடைய சுவைக்கேற்பத்தான் நம் வாழ்க்கை முறை அமையும். எவருடைய உப்பு நம்மில் கரைகிறதோ அவருடைய சுவையாகவே நாம் மாறிவிடுவோம். இன்றைய நற்செய்தி, இயேசுவின் சீடர்களாகிய நாம் மண்ணு உலகிற்கு உப்பாய், உவர்ப்பை இழக்காத சாரம் நிறைந்த உப்பாக இருக்க வேண்டும். அத்தோடு மனிதர் முன் ஒளிரும் ஒளியாக உலகில் வாழ வேண்டும் என்று நம்மை பணிக்கிறார். உப்பையே உணவாக உண்ண முடியாது. அதே வேளையில் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று நம்மிடையே வழங்கி வரும் பழமொழிக்கு ஏற்ப உப்பில்லாமல் உணவை சுவைத்து உண்ண முடியாது. உலகிற்கு உப்பாக இருங்கள் என்று இயேசு நம்மை பணிக்கும்போது அவருடைய உப்பாக எப்படி வாழ்வது என்று பலவிதமாக சிந்தித்து பார்க்கலாம். சாதாரணமாக உப்பு எவ்வாறு பொருட்களை கெடாமல் அழியாமல் பாதுகாக்கவும், மருந்தாகவும் உரமாகவும் சுத்தம் செய்வதற்கும் மெருகூட்டுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது, அதை போலவே இறையரசில் இயேசுவின் உப்பாக மேற்சொன்ன பண்புகளில் பணி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து மன்றாடுவது ஒரு வழக்கம். ஆனால் உப்பின் இவ்வகையான பயன்பாடுகளிலெல்லாம் மிக எளிதான அடிப்படையான பயன்பாடுதான் உணவுக்கு சுவை கூட்டுதல். உப்பின் இந்த சுவை கூட்டும் பண்பில் நம்மை இறையரசின் இயேசுவின் சீடர்களாக புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். உலகிற்கு உப்பாக இருப்பதற்கு முதலில் நாம் செய்ய வேண்டியது, நம் வாழ்விலும் நம்மை சுற்றி இருப்போரின் வாழ்விலும் இயேசுவின் சீடர்களாகிய நாம் அவருடைய உப்பாக, அவருடைய சுவையை கூட்டும் பணியை செய்ய வேண்டும். வாழ்வை சுவைத்து வாழ்தலே நிறைவாழ்வு. சுவையில்லா வாழ்வு இயந்திரப்போக்கான சுமையான வாழ்வு. உப்பாக கரைந்து வாழ்வினுள்ள எல்லா
அம்சங்களிலும் இயேசுவின் விண்ணரசின் சுவையாக நாம் கலக்க வேண்டும். வாழும் இடங்களில், வாழ்கின்ற மனிதர்களில் நமது சொற்கள், செயல்கள் இயேசுவின் சீடர்கள் என்ற உப்பாக கரைய வேண்டும். நமது பிரசன்னம் வாழ்பவர்கள் மத்தியில் இயேசு வழங்கும் நிறை வாழ்வை சுவைக்கச் செய்ய வேண்டும். இயேசுவின் சீடர்களாய் வாழ்வது என்பது இயேசுவின் சுவையை கூட்டும் இயேசுவின் உப்பாக கரைதலாகும். திருமுழுக்கு யோவான் இயேசு வளர வேண்டும், அவர் குறைய வேண்டும் என்றார். அவரைப் போலவே இயேசுவின் விண்ணரசு வாழ்வின் சுவை வளர வேண்டும். அதற்கு நாம் அவருடைய உப்பாக மக்களுக்கு பணி செய்து கரைய வேண்டும். இன்றைய 2ஆம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கொரிந்திய திரு அவையில் எவ்வாறு இயேசுவின் சுவையை கூட்ட அவருடைய உப்பாக கரைகிறார் என்பதை கூறுகிறார். கடவுளுடைய மறைபொருளை அறிவிக்க பவுல் அவர்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அவர்கள் அறிய வேண்டும் என்று பவுல் நினைக்கவில்லை. திரு அவையினர் பவுலின் ஞானத்தையோ வல்லமையையோ அறிந்து கொள்ள வேண்டும் என்பது பவுலின் பணி அல்ல. கடவுளின் ஞானத்தையும் கடவுளின் வல்லமையையும் திரு அவையினர் சுவைத்து அறிய பவுல் இயேசுவின் உப்பாக அவர்கள் மத்தியில் கரைந்ததுதான் அவருடைய பணிவாழ்வு. உப்பாக கரைவது போல ஒளியாகவும் எரிய வேண்டும் என்று இயேசு சீடர்களை பணிக்கிறார். ஒளியின் பண்புகள் பலவற்றில் சிறப்பான ஒன்றை விண்ணரசு பணிவாழ்வுக்கு உவமையாக எடுத்துக்கொள்வோம். ஒளியின் அந்த சிறப்பு பண்பு இதுதான். எதையும் ஒளியின் துணை கொண்டுதான் காண முடியும். அப்படி எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டும் ஒளியை நாம் காண முடியாது. ஒளி உருவாகும் இடமான சூரியனை, விளக்குகளை, தீப்பந்தத்தை காண முடியும். ஆனால் ஒளி உருவாகும் இடத்திலிருந்து புறப்பட்டு ஒளிர்விக்கும் பொருள் மீது படுவதற்காக அது வருவதை, அதன் பயணத்தை நம் கண்ணால் காண முடியாது. ஒளியின் பாதையில் ஒளி நடத்தும் பயணத்தை நம்மால் காண முடியாது. ஒளி வியாபிக்கிறது. ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே நிறைகிறது. ஒளி எதன் மேல் வீசுகிறதோ அதை ஒளிர்வித்து அதன் சிறப்புத்தன்மையை விளக்கி காட்டுகிறது, தன்னை காட்டுவதில்லை. இருள் மறைத்த வண்ணங்களை, வடிவங்களை, வாழ்வின் அம்சங்களை ஒளி சிறப்பித்து வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஒளி எதன் மேல் படுகிறதோ அதனுடைய சிறப்பு இயல்பினை காண்போருக்கு உணர வைக்கிறது. ஒளியை காண முடியாது, ஆனால் ஒளியின்றி எதையும் காண முடியாது. உங்கள் ஒளியை மறைத்து கொள்ள வேண்டாம், எல்லாரும் காண விளக்கு தண்டின் மேல் ஏற்றி வையுங்கள் என்று இயேசு தம் சீடர்களாகிய நமக்கு அறிவுறுத்துகிறார். நாம் ஒளிர்வதற்காக எரிந்து நம்மை சுற்றிலும் உள்ள உலகிற்கு ஒளி வீச வேண்டும். ஒளி வீச வேண்டியது சீடர்களாகிய நமது கடமை. நான் உங்களுக்கு இருளில், அதாவது அறைக்குள் சொல்லுவதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள் என்று இயேசு நம்மை பணிக்கிறார். இயேசுவின் ஒளியாக இருந்து ஒளி வீசும்போது ஒளியின் சிறப்பு பண்பை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒளியின் பாதையை நாம் காண முடியாது, ஆனால் ஒளி படும் இடங்களில் ஒளி தடும் மனிதர்களை, ஒளி அவருடைய வண்ணத்தை, வடிவத்தை, வாழ்வின் அம்சங்களை, அவருடைய இயல்பை வெளிச்சம் போட்டு காட்டும். இந்த ஒளியின் பண்பை சீடர்களாகிய நாமும் வாழ வேண்டும். இயேசுவின் ஒளியாக எரிந்து உலகின் மீது, மற்றவர் மீது வீசும்போது அந்த ஒளி அவர்களை அவரது சிறப்பு இயல்பை உணர்த்த வேண்டுமே தவிர நமது பிரகாசமாக நம்மை முன்னிலைப்படுத்துவதற்காக அமைந்துவிடக்கூடாது. இவ்வாறு நமது ஒளி மனிதர் முன் ஒளிர வேண்டும். இவ்வாறு நம்மை பிரகாசிக்காமல் இயேசுவின் ஒளியாக வீசும்போது நமது நற்செயல் அவைகளால் ஒளிர்விக்கப்பட்ட மக்கள் விண்ணகத் தந்தையை மாட்சிப்படுத்துவார்கள், போற்றி புகழ்வார்கள். எனவே ஒளியாக எரியும் நமது பணியால் ஒளியின் ஊற்றாகிய இறைவனை உணர்ந்து கொள்வார்கள்.
இயேசுவின் ஒளியாக உலகை, மனிதரை ஒளிர்விக்கும் போது மக்கள் தங்களது இயல்பை, தங்களுக்குள் இருக்கும் இறைச்சாயலை உணரத் தொடங்கி இறைச்சாயலை வாழ ஆரம்பிப்பார்கள். இயேசுவின் சீடராகிய நாம் இயேசுவின் ஒளியாக ஒளிர்ந்து இறைவனின் மாட்சியை அனைவருக்கும் உணர்த்துவதுதான் நமது சீடத்துவ கடமை. இன்றைய முதல் வாசகம் நம் வாழ்வு விடியலின் ஒளியாக எழ வேண்டும் என்று கூறுகிறது. அது பசித்தோருக்கு உணவை பகிர்தல், தங்க இடமில்லாருக்கு இல்லம் கொடுத்தல், உடையற்றோர் உடுத்த உடை வழங்குதல் போன்ற நற்செயல்கள் செய்வதன் மூலம் மக்களிடையே நம்மை ஒளியாக எரிக்க வேண்டும். இருளை பழிப்பதை நிறுத்திவிட்டு ஒளியை ஏற்றி ஒளியாக எரிய வேண்டும். இருண்ட நம் நிலை நண்பகல் போல் மாற வேண்டும் என்றும் இந்த வாசகம் அறிவுறுத்துகிறது. இயேசுவின் சுவை கூட்டும் உப்பாக கரைவோம். இயேசுவின் ஒளி வீசும் விளக்காக எரிவோம். இறைச்சாயலை தாங்கும் நம் மனித குலம் தங்களது இயல்பை ஒளியால் அறிந்து அந்த இயல்பை வாழ்வதால் நிறைவாழ்வின் சுவையை சுவைத்து வாழ நாம் இயேசுவின் ஒளியாக எரிவோம், உப்பாக கரைவோம்.